தன் தாத்தா வீட்டில் ஒரு கடைசி அறை இருக்கு. சும்மா 25 வருஷமா பூட்டியே வச்சிருந்தாங்க. ஏன்னு அவனுக்கு எப்பவுமே ஒரு சந்தேகம். ஒரு நாள் என்ன ஆச்சு, ஆர்வம் தாங்கலை. மேல் மாடி சுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பழைய ரொம்ப துருப்பிடிச்ச சாவி கரைச்சிது. அதை பார்த்தா அதில் எழுதிருந்தது, பயன்படுத்த வேண்டாம். சாதாரணமாக இருந்தால் விட்டுருப்பான். ஆனால் அந்த நாள் அவன் கேட்கல. சாவியை போட்டு கதவை திறந்தான். உள்ளே போனதும் அவனுக்கு குளிர் ஓடியது. ஒரு ஊஞ்சல் நாற்காலி யாருமே இல்லாமல் அசைஞ்சுக்கிட்டே இருந்தது. பக்கத்தில் தூசி படிஞ்ச ஒரு கண்ணாடி, சுவரில் ஒரு பழைய புகைப்படம். அவன் மெதுவாக அருகில் போனான். அதை பார்த்ததும் அவன் நெஞ்சு நின்று போச்சு. அது அவனோட புகைப்படம்தான். ஆனால் ரொம்ப வயசானவன், முகம் சுருங்கி, கண்கள் வெறிச்சோடி, இன்னும் நடக்காத அவனோட எதிர்காலம் மாதிரி. அப்போ திடீர்னு கண்ணாடி மின்னுச்சு. ஒரு செகண்ட் கூட ஆகலை. அந்த ஊஞ்சல் நாற்காலியில் அவன்தானே உட்காந்து அவனைத்தானே பார்த்துக்கிட்டு இருந்தா. அவ்வளவுதான். அவன் அலறி வெளியே ஓடி அந்த அறையை மறுபடியும் பூட்டி இது நமக்கு தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அந்த கதவை அவன் ஒருபோதும் திறக்கவே இல்லை. ஏன்னா சில கதவுகள் ரகசியங்களை மறைக்க இல்லை, நம்ம காப்பாற்றவே பூட்டப்பட்டிருக்கும்.